பரவாயில்லையே. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் சொதப்புனாலும், அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு டீசென்ட்டான டார்கெட் எடுத்தாங்க. இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் இருந்துச்சுங்க. இன்னைக்கு நடக்கிற செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி டியூ எல்லாம் அதிகமா இருக்கு. அதனால நாங்க தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் நல்லா தானே இருக்கு. வழக்கம் போல இன்னைக்கும் மார்க்ரமும் டீகாக்கும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சிங்க. மக்கன்ஷி அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல டீகாக்கோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த பால்ல ரிகல்டனே டக் அவுட் பண்ணிட்டாருங்க. பவர் பிளேக்குள்ளே 2 விக்கெட் போயிருச்சு. என்னப்பா இப்படி விக்கெட் போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்துல மார்க்ரமும் மில்லரும் சேர்ந்து எப்படியோ ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பவர் பிளே வரைக்கும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா மார்க்ரமோட கேட்சை ரச்சின் ரவீந்திரா மிஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரமோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்க்ரம் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க போறாரு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ரச்சின் ரவீந்திரா ஹலோ, நான் கேட்சை தான் விடுவேன், நான் கேட்சை விட்டதுக்கு தகுந்தாப்புல நானே மார்க்ரமோட விக்கெட் எடுத்துறேன்னு சொல்லிட்டு மார்க்ரமோட விக்கெட் எடுத்தாரு. மார்க்ரமோட கேட்ச ஒரு பக்கம் விட்டாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் மில்லரோட கேட்ச பிலிப்ஸ் விட்டுட்டாருங்க. பிலிப்ஸ் கேட்ச விட்டதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம்னு தெரியும். ஆனா பிலிப்ஸ் விட்டா என்னப்பா, அதே ஓவர்ல ரச்சின் ரவீந்திராவோட பால்ல நான் கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரி மிச்சல் மில்லரோட கேட்ச பிடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் பிரேவிஸாவது அதிரடி காட்டுவார்னு பார்த்தா அவரும் நீஷமோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. இதனால சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 77 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், சவுத் ஆப்பிரிக்கா நிலைமை ரொம்ப மோசமா போகுதுன்னு நினைக்கும் போது அப்பதாங்க மார்க்ரோ ஜான்சனும் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா போதும், சவுத் ஆப்பிரிக்கா நல்ல டார்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் ஸ்டெப்ஸோட ஸ்டெம்பை ஃபெர்கியூசன் தெறிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்ரோ ஜான்சன் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சனால இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர் முடிவுல 169 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த கிரவுண்டுக்கு இது ஒரு கம்மியான டார்கெட் தான். சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே அடுத்தடுத்த விக்கெட்டை எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஏன்னா டியூ இருக்கிறனால நியூசிலாந்து இந்த டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ரெண்டு டீமுமே ஒரு சில மிஸ்டேக்ஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ணாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்புனாங்க. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து கேட்சை மிஸ் பண்ணியே நிறைய கேட்சை மிஸ் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிற போது செமிஃபைனல் அப்படின்றனால ரெண்டு டீமுமே ப்ரெஷரோட வந்திருக்காங்க. இந்த ப்ரெஷரை தாண்டி யார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.